ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி டேஸ்டியான ஸ்வீட் அடை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிவப்பரிசிமா தான் எடுக்க போகிறேன். 2 கப் சிவப்பரிசிமா, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 3/4 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் அளவுக்கு ரவா சேர்க்கிறேன். இப்போ இது கூட எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 3 முட்டையையும் இந்த அடைக்கு நான் சேர்க்க போகிறேன். 3 முட்டையும் சேர்த்துட்டு இது கூட 2 ஏலக்காய், 1 லவங்கப்பட்டை எடுத்து நல்லா குத்தி பவுடராக்கி சேர்க்கிறேன். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசமும் கிடைக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் இதை குத்தி நான் இது கூட சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதுக்கு நான் பால் சேர்க்க போகிறேன். நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்க்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து இது கூட சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்தபடியாக நான் இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்க போகிறேன். தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கெட்டியாகவும் இல்லாமல் அகலம் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு அளவான பதத்துக்கு கலந்து விட்டுட்டு அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா வட்டமாக தட்டி விட போகிறேன். இப்போ தட்டி விட்டு நான் இப்போ தேங்காயை சீவி எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக மேலே தூவி விட்டுடலாம். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது விடவே கொஞ்சமாக ப்ளம்ஸ் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக கஜுவும் சேர்க்குறேன். நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி விட்டுறலாம். சைட்டெல்லாம் நெய் ஊற்றி விடும்போது நல்ல ஒரு மொறுன்னு நல்லா அந்த அடை நல்லா சூப்பராக இருக்கும். மேல் பக்கமும் நெய்யெல்லாம் கொஞ்சமாக ஊற்றி விட்டால் இந்த நட்ஸ் எல்லாம் இந்த நெய்யில் வேகி நல்ல சூப்பர் டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அடை எல்லாத்தையும் சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஒவ்வொன்றா என்னுடைய அடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா அடையும் ரெடி ஆகிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு வெளிப்பக்கமெல்லாம் நல்ல சூப்பராக இருக்குது. இந்த நட்ஸ் எல்லாம் நெய்யில் வேகி வரும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பால் முட்டையெல்லாம் சேர்த்து செய்தபடியாக உள்பக்கம் நல்ல சாஃப்டாகவும் வெளியில் நல்ல மொறுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பர் ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்பக்கம் நல்ல சாஃப்டாக இருக்குது. வெளியில் நல்ல மொறுமான நெய்யெல்லாம் சேர்த்தபடியாக நல்ல சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நான் பிளேன் டீ சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். இந்த அடை கூட பிளேன் டீயும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உறவுகள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்க. எல்லா உறவுகளுக்கும் மிக மிக நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.